ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். அண்ட் என்னோடய சேனல் பார்த்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோசியல் மீடியா வந்து ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அண்டு நம்மளால் 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷங்க. அண்டு நானுமே வந்து இன்னொருத்தரால் வந்து அந்த கஷ்டம்லாம் போயிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் ரிலீவ் ஆகி வந்திருக்கேன். ஸோ லைஃப்பில் வந்து ஒருத்தர் சப்போர்ட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க சைடாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வழியில் வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்டனில் வந்து பாருங்கள், தோட்டத்தில் இருக்கிறது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பழகின விஷயங்கள், எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சொல்கிறதுல தப்பு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் போகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்டனிங் வந்து பாருங்கள், மரவள்ளி கிழங்கு தான் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. யாருக்கெல்லாம் மரவள்ளி கிழங்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சிப்ஸாக யாருக்கு பிடிக்கும், அந்த மரவள்ளி கிழங்கு வேச்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டங்க. இது 1 இயர், ஒரு வருஷத்தோட உழைப்புன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வருஷம் வேலை போகுங்க, ஒரு வருஷம் வேலையே போகாமல் போயிடும். லாஸ்ட் இயர்லாம் மழை வந்து ஃபுல்லாக போயிடுச்சுங்க, கிழங்கு ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு. அண்ட் இந்த வருஷம் மறுபடியும் வச்சுருக்கு. வில்லேஜ் லைஃப்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பட் வந்து ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தா வில்லேஜ் லைஃப்பில் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து இது கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் வந்து இது மூலிமா நமக்கு வந்து என்ன லாஸ் அப்படின்னா, நாம் செலவு பண்ணுறது கூட நமக்கு வந்து லாபமாக வரதில்லைங்க. குச்சி தோட்டத்துக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ், ஒரு 4 டைம்ஸ் வந்து அது களை எடுக்கணும். ஆள் வச்சு களை எடுக்கணும். அப்புறமா உரம் போடணும், அதை நடணும். இது நிறைய வேலை இருக்குது. தண்ணி இருக்கணும் கரெக்டாக. தண்ணி நிறையா இருந்தால் மட்டும்தான் இது நல்லா விளைஞ்சி வரும் கிழங்கு. நான் ஒவ்வொன்றா ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். கிழங்கு வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நிறைய களை வந்துகிட்டே இருக்கும். தண்ணி இருந்தாலும் பிரச்சனை, தண்ணி இல்லைனாலும் பிரச்சனை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, ரோஸ் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து பச்சை கலரில் இருக்குது. ஹைப்ரேட்டு, நாட்டின்னு சொல்லுவாங்க, ஹைப்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வேக்கலாம். இந்த கிழங்கு வந்து நம்ம வேச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேக்கிறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பசுமையாக. பார்த்து ரசிக்கலாங்க, நல்லா இருக்குது பாருங்கள். யாரெல்லாம் மோட்டரில் வந்து குளிச்சிருக்கீங்க சின்ன வயசில் சொல்லுங்கள். வில்லேஜ் லைஃப் வந்து இதெல்லாம் வந்து கிடைக்கும். சிட்டியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காற்று, இந்த ஃப்ரெஷ்ஷான என்னது மரம் செடி கொடிகள் வந்து பார்க்க முடியாது. மோட்டரில் வந்து குளிக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குதுன்ட்டு. யாரெல்லாம் சின்ன வயசில் அந்த மோட்டர் போட்டு குளிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தாத்தா பாட்டி வீட்டுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. யாரெல்லாம் அந்த லைஃப் ஸ்டைலில் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனல் வந்து முழுசாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் லோகோ ஜமுனாக இருக்கும் பாருங்கள். மறக்காமல் பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃப்யூச்சர் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்